வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி கேப்சிகம் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு நான் சாதத்தை வந்து உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உதிரி உதிரியாக நீளமாக இருக்கும். 1 கப் அரிசிக்கு நீங்கள் 1.5 கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஒட்டாமல் இருக்கும். மஞ்சள் கலர் குடமிளகா, சிகப்பு, பச்சை எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், மல்லி, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், புதினாவும் கருவேப்பிலையும் கொஞ்சம். இது வந்து அரைக்கிறதுக்கு 2 ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லி கூட போச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் மல்லி வந்து கூட போயிடாமல் 1/2 ஸ்பூனுக்கு மேலே எடுக்க வேணாம். உளுந்தம்பருப்பு 2. இது வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய் வந்து 6 மிளகாய் எடுத்திருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம், 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிருக்கேன். அப்போ தான் கலர் வரும். எள்ளை கடைசியாக போடலாம். உளுந்தம்பருப்பு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் பொடி கலராக இருக்கும். பெருங்காயமும் எள்ளும் கருகி போயிடாமல் கடைசியாக போடணும். உளுந்தம்பருப்பு நல்லா வாசம் வந்துருச்சு. அடுப்பை குறைச்சிக்குங்க. இப்போ எள்ளு, பெருங்காயம், அடுப்பு அமர்த்திடலாம். இதை தண்ணி விடாமல் நல்லா நுணுக்கிக்கங்க, பவுட்ரு பண்ணிக்கோங்க. சீரகம் கொஞ்சம், முந்திரி பருப்பு, வெங்காயம், இஞ்சி பூண்டு, வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும். புதினா, கருவேப்பிலை, எங்களுக்கு குடமிளகா பிடிக்குங்கிறதுனால நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். சாதத்தில் நான் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் குடமிளகாய்க்கு மட்டும் உப்பு போடுங்க. இப்போ குடமிளகாய் தான் வெந்துருச்சு. பொடியை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி விடாமல் உதிரியாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ சாதத்தை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிண்டிக்க போகிறோம்.
குடமிளகா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது. அதோட எள்ளு சேர்த்துக்கிறதுனால எள்ளு வந்து ஹீமோக்ளோபினை கூட்டும். இன்னும் கருப்பு எள் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சாதம் மட்டும் குழஞ்சி போயிடாமல் விதையாக அந்த மாதிரி தண்ணி விட்டு நீங்கள் குக்கரில் வச்சுக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணிக்கு மேலே நீங்கள் விடக்கூடாது. நீங்கள் நெய் வேணும்னா மேலாக நெய் ஊற்றிக்கலாம். கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.